ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் வ்ளாக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வ்ளாக் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா லஞ்சுக்கு நான் செய்ய போகிற ரெசிபிஸ், இது எல்லாமே இந்த வ்ளாகில் இன்க்ளூட் ஆக போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸில் எடுத்த ஒரு வ்ளாக் தான் அது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யாமல் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து காலையில் வெளியில் சாப்பிட்றதுக்காண்டி கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு கஃபே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்றதுக்கு. சரி, இன்றைக்கி வந்து நம்ம அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்திருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. ஃபுல்லாகவே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். நம்ம வந்து மெனுவிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இந்த பிளாட்டரில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராம்பிள்ட் எக் இருக்கும், மஷ்ரூம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா சாசேஜஸ்ஸு, அடுத்தது ஹேஷ் ப்ரவுனு, புட்டிங் இதெல்லாம் வரும். இது கூடவே வந்து நம்மளுக்கு டோஸ்ட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து டீ, காஃபி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகும். எல்லாமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எப்போயுமே நம்ம ஒரே மாதிரி வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கு அப்பப்போ நாங்கள் இங்கே வந்து சாப்பிடுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸ்லாம் வருவோம். ஸோ ரிலாக்ஸ்டாக அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபிஷ் கடைக்கு போகணும். அங்கே வந்து இன்றைக்கி ஃபிஷ் நான் வாங்க போகிறேன். எப்போயுமே ரெகுலராக கொஞ்சம் இந்த கடையில் தான் நான் வாங்குவேன் அப்பப்போ. இங்கே வந்து மீன் எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் மீன் தான் இருக்கும். நம்ம ஊர் வெரைட்டி வந்து ரொம்ப கம்மி தான். இந்த ஊரில் நமக்கு மத்தி மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா கிங் ஃபிஷ், இது 2 மட்டும்தான் நம்ம ஊர் வெரைட்டி கிடைக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து இந்த 2 மீன் தான் வாங்குவேன். ப்ளஸ் வந்து இங்கே கிடைக்கிற இந்த சீ பேஸ், சீ பிரீம் இதெல்லாம் வாங்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து தேவையான மீன் எல்லாம் கொஞ்சம் வாங்கி மொத்தமாக நான் வாங்கிட்டு போகலான்னு நினச்சிருக்கேன். ஸோ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மோர் குழம்புக்கு ஊற வச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். இந்த 3 பொருள் தான் வந்து நான் மோர் குழம்புல மசாலா அரைக்கிறப்ப இதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். அரிசி சேர்த்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியாமல் வரும். இப்போ வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் லஞ்சு சமைக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம ஊர் வெரைட்டி தான். நம்ம ஊர் மீன்கள்லேயே நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு 2 வெரைட்டி தான் கிடைக்கும். அதில் மோஸ்ட்லி நான் வந்து இந்த மத்தி மீன் வாங்குவேன். ஏன் அப்படின்னா, இந்த மத்தி மீன் வந்து ஒரு சிலர் பிடிக்காது, நிறையா முள் இருக்குன்ற மாதிரி நினைப்பீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபிஷ்ஷில் இந்த மத்தி மீனும் ஒன்று. இதில் ஒமேகா 3 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. அதனால் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இது வந்து உண்மையிலே ரொம்ப சத்தான மீனுங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து லெஸ் கண்டாமினேட்டட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அப்பப்போ உங்களோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த மீன் தான் அதிகமாக சாப்பிடுவேன், உடம்புக்கு நல்லது அப்படின்றனால. மித்த நேரங்கள் தான் கொஞ்சம் வேறு வெரைட்டி ஃபிஷ், சீ பேஸு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வஞ்சர மீன் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வாங்குவேன். ஸோ எல்லாத்த விட இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இது அடிக்கடி வாங்கி சமைப்பேன். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் வந்து வறுவல் பண்ண போகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன்.
ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கிடைக்கிற டைமில் மொத்தமாக இப்படி வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் சமைக்கிறதுக்கு வச்சுட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு கழுவி நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்பப்போ நம்ம வந்து எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும் ஃப்ரீசரில். நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு டைமுக்கு அதை வந்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் திரும்ப டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் மீனை வந்து க்ளீன் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தலை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த உடம்புல இருக்க கழிவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். நான் வாங்கின கடையிலையும் ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அவங்க க்ளீன் பண்ணுறது. ஸோ எப்போயுமே நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நாங்களே தான் க்ளீன் பண்ணிப்போம். இப்போ வந்து இது சின்ன ஃபிஷ் அப்படின்றனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா குவிக்காக பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கெலாம் நம்ம வந்து இந்த மீனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பாதியாக 2ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முழுசாக அப்படியே ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா மீனையுமே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா அலசிட்டு இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையானதை தனியாக எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவையாவது நல்லா 2 பாத்திரம் யூஸ் பண்ணி அலசினீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேண்டிய மீன் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி ஜிப்லாக்கில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான மீனில் மட்டும் நான் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து மசாலா ஊற வைக்கிறோம் இல்லையா, அது வந்து நல்லா உள்ளே இறங்கும். இல்லைனா உங்களுக்கு சரியாக ஊறாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிட்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மசாலா ஊறிடும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் ஃபிஷ் ஃப்ரை. அடுத்ததாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி லெமனோட ஜூஸையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த ஃபிஷ்ஷில் நல்லா உங்களுக்கு கோட் ஆகுறதுக்காண்டி கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தனே தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. அப்புறம் மசாலா எதுவுமே ஒட்டாது. நம்ம எண்ணெயில் போடுறப்போ மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் அதில் சேர்த்துடலாம். நீங்கள் தேவைப்பட்ட இந்த மாதிரி மசாலாவை எடுத்து ஒவ்வொரு மீனாக இப்படி அப்ளை பண்ணி கூட விடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மொத்தமாக கிளற தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை கூட பண்ணி விட்டுறலாம். நான் வந்து மொத்தமாக அப்படியே போட்டு கிளறிடுவேன். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எல்லா மசாலாவும் மீனோட நல்லா கலந்தாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மீன் வந்து ஊற வச்சாச்சு. நம்ம காய் பார்த்திங்கன்னா தேவையானது எல்லாத்தையுமே சமையலுக்கு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு காய் பொரியலும் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பீன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். பீன்ஸ் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் மீன் வந்து நல்லா நம்மளுக்கு ஊறிட்டுருக்கு. இது ஊறிட்டுருக்க டைமில் தான் நான் வந்து மிச்ச பொருள்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமைச்சிடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம மெனு என்னென்னா சௌச்சௌ சேர்த்து மோர் குழம்பு செய்ய போகிறேன். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறமா மாங்காய் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி எல்லாத்தையும் கழுவிடலாம்.
இப்போ பாருங்கள், பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பீன்ஸ் நறுக்கி வச்சுட்டேன், வெங்காயமும் நறுக்கியாச்சு, குழம்புக்கு தேவையான தக்காளியும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் கிடச்சிச்சு, மாவடுலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன மாங்காய். அது ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து உப்பு மாங்காய் மாதிரி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். மோர் குழம்போடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி அது ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். ஒரு பவுலில் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், இந்த மாதிரி மோர் குழம்பு இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் சரி இன்றைக்கி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். இன்றைக்கி மோர் குழம்புல நான் சவுச்சவு சேர்த்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம தனியாக வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறமா மோர் குழம்பு கூட இதை கலந்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு இங்கே ஒரு கடாய் நான் சூடு பண்ணுறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் சைஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் அதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் பொரியலில் நான் கொஞ்சம் பாசிப்பருப்பும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பீன்ஸ் வேகிற டைமில் அந்த பருப்பும் வெந்துடும். ஸோ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பொரியலுக்கு. இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொரியல். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து மோர் குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா பருப்பு, அரிசி, அது எல்லாத்தையுமே தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து நைஸான பேஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மோர் குழம்புக்கு மோர் கலந்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் நல்ல கெட்டி தயிராக நான் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோர் குழம்புல. இப்போ வந்து கெட்டி இல்லாமல் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நல்லா மோர் பதத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்குறனால கொஞ்சம் கெட்டியாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது நல்லா வத்தட்டும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா கடைசியாக துருவின தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலந்து வச்சுருக்க மோரில் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் கலந்துடலாம். நல்லா க்ரீமியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக. ஸோ அதையும் வந்து இதில் கலந்து வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து மோர் குழம்புக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி இதை அதில் சேர்த்துடலாம். இப்போ மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு இங்கே ஒரு மண் பாத்திரம் நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாதம் வடிப்பேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அரிசியும் தண்ணியும் நான் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பும் சேர்ப்பேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மண் பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம்.
அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப வதங்க தேவையில்ல. பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மோரை வந்து அதில் கலந்துடலாம். மோர்லேயே வந்து நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் தக்காளி வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்க்க தேவையில்ல, இதிலே நம்ம கலந்தாச்சு. இப்போ அதே மாதிரி உப்பு எல்லாமே நம்ம வந்து இதில் சேர்த்துட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே சேர்த்துடலாம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சௌச்சௌ அந்த காயையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. அதனால் மோர் கொதிக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் அரைச்சி சேர்க்குறப்போ உங்களுக்கு மோர் குழம்பு திரியாமல் நல்லா வரும், ரொம்பவே க்ரீமியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ அடுத்ததாக மீன் வறுவல் செய்கிறதுக்காண்டி இங்கே ஒரு கேஸ்டைன் பேன் நான் சூடு பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மீனுமே நல்லா மசாலாவோட ஊறிடுச்சு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம மீன் வறுவல் பண்ணிடலாம். ரொம்ப ஓவர்லோட் பண்ணாமல் இடம் இருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து லோட் பண்ணி வறுவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈவனாக குக் ஆகி நல்ல கிறிஸ்பியாக வரும். ஓவர்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சில நேரம் வந்து மீன் உடஞ்சி போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நம்ம நல்லா இதை வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கேஸ்டைனில் இந்த மாதிரி ஃபிஷ் ரோஸ்ட்டெல்லாம் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வரும், டேஸ்ட்டு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் பக்கம் கொதிச்சிருச்சு. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மண் பாத்திரம் அப்படின்றனால அடுப்பு ஆஃப் பண்ணியும் கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்குது. சுத்தமாக திரியாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மோர் குழம்பும் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நமக்கு சாதம் மட்டும்தான் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறமா இதை வடிச்சிடலாம். இப்போ மீன் வறுவலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க மீனையும் நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போ லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் லஞ்சை வந்து சர்வ் பண்ண போகிறேன். லஞ்ச் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி காம்போ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வ்ளாக் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.